சசி தரூர் எழுதிய த பெஸ்ட் நான் ஃபிக்ஷன் ஆன அன் இரா ஆஃப் டார்க்னஸ். இதனுடைய டீட்டெயில்டு சம்மரியை இந்த வீடியோவில் நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். அன் இரா ஆஃப் டார்க்னஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இந்தியாவை பிரிட்டிஷ் ஒரு மோர் தென் 200 இயர்ஸ் ரூல் பண்ணும்போது இந்தியா கம்ப்ளீட்டாக ஒரு டார்க்னஸாக தான் பேசப்பட்டது. இந்திய மக்களை அடிமைப்படுத்தினது, அவங்களை கொடுமைப்படுத்தினது, இந்தியாவுடைய சொத்துகள் இயற்கையாகவும் சரி மனித சொத்துக்கள் எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் அவங்களுடைய பயன்பாட்டுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ அந்த சமயத்தில் இந்திய மக்களை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கிறதான் இந்த டைட்டில் குறிக்குது. அண்ட் இரா ஆஃப் டார்க்னஸ். இரா அப்படின்னா அந்த செஞ்சுரி ஃபுல்லாக, அந்த பீரியடை ஃபுல்லாக பிரிட்டிஷ்காரங்க ரூல் பண்ணாங்க. அந்த பீரியட் எல்லாமே ஒரு டார்க்காக இருந்துச்சு, ஒரு இருண்ட காலமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அண்ட் இரா ஆஃப் டார்க்னஸாக இந்த டைட்டில் வச்சுக்காரு. ஒரு இருண்ட காலம் அப்படிங்கிறத சொல்கிறார் இந்த டைட்டில். இது ஒரு நான் ஃபிக்ஷன், ஏன்னா உண்மையிலேயே நடந்த சம்பவங்களை புக்காக எழுதியிருக்கிறாரு. It tells the horrors and atrocities committed by the British invaders and how they managed to crush India from within. எப்படி பிரிட்டிஷர்ஸ் அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்துச்சு, ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, மக்களை அடிமைப்படுத்தினாங்க, மக்களை தங்களுடைய பயன்பாட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதையெல்லாம் இந்த பிரிட்டிஷ் இன்வேடர்ஸ் எப்படிலாம் பயன்படுத்தினாங்க, இந்திய மக்களை எப்படிலாம் நொறுக்குனாங்க, அடிமைப்படுத்தினாங்கிறதெல்லாம் சொல்லுது இந்த புக்கு. 2017 இந்த புக்கு பப்ளிஷ் ஆனது. இதனுடைய டைட்டில் இன்க்ளோரியஸ் எம்பையர் வாட் த பிரிட்டிஷ் டிட் டு இந்தியா அப்படிங்கிற டைட்டில் தான் இருக்குது. இதில் அனதர் டைட்டில் தான் நமக்கு அன் இரா ஆஃப் டார்க்னஸ், அது லூட்டிங் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டைட்டில் பேசப்படுது. இதோட ஜான்ரா ஒரு நான் ஃபிக்ஷன். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி, இறந்த அதாவது முடிஞ்சு போன சமயத்தை பேசுகிறது தான் ஹிஸ்ட்ரி. இந்த புக்குக்காக சாகித்ய அகாடமி அவருக்கு வழங்கப்பட்டது. சசி தரூர் நமக்கு எல்லாம் தெரியும். இவர் பெஸ்ட்டு நாவலிஸ்ட்டு, டிப்ளமேட், பாலிட்டிஷியன்ஸ் அண்டு இவர் தற்சமயம் பார்லிமெண்ட்டில் மெம்பராக இருக்கிறாரு. இந்த சம்மரி பிகினிங்லேருந்து பார்க்கலாம். பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா லெட் டு வயலன்ஸ், ஸ்ப்ளண்டர் அண்டு எக்ஸ்பாய்டேஷன். இந்தியா பிரிட்டிஷை ரூல் பண்ணும்போது அவங்க ரூலிங் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப வன்முறையாகவும், பிளண்டர் அண்டு எக்ஸ்பாய்டேஷன். பிளண்டர் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற சொத்துக்களை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அவங்க நாட்டுக்கு அடுத்து கொண்டு போகிறது, திருடி கொண்டு போகிறது, அவங்க நாட்டை வளப்படுத்துறது. அப்புறம் எக்ஸ்பாய்டேஷனாக இந்திய மக்களை தங்களுடைய நாட்டு வளத்துக்காக தங்களுக்காக இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க, இந்திய மக்களை இவங்களுடைய நலனுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. தான் எக்ஸ்பாய்டேஷன். இந்தியா வாஸ் ஒரு அக்ரிகல்ச்சரலி அண்ட் இண்டஸ்ட்ரியலி பேக்வர்ட் அட் த டைம். இந்தியா அந்த நேரத்தில் விவசாய ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ரொம்ப பின்தங்கி தான் இருந்துச்சு. நமக்கு அந்தளவுக்கு அந்த காலத்தில் எந்த ஒரு மெஷினும் கண்டுபிடிக்காத காலம். அதனால் இயற்கை எல்லாமே மனிதர்கள் அவங்களாக தான் செய்ய முடியும், மெஷின்லாம் எதுவும் கிடையாது. த பிரிட்டிஷ் யூஸ் திஸ் டு சப்ரஸ் இந்தியன் சாவரனிட்டி அண்ட் எக்ஸ்போர்ட் ரிசோர்ஸஸ். ஸோ அதனால் ரொம்ப இவங்க விவசாயத்தை எந்த முன்னேற்றம் இல்லாதனால இங்கே இருக்கக்கூடிய அரிசி, பருப்பு எல்லாத்தையும் என்ன அவங்க நாட்டுக்கு கொண்டு போனாங்க. ஸோ அவங்க நாட்டுக்கு கொண்டு போனனால இங்குள்ள மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு அரிசி, பருப்பு எதுவுமே கிடைக்கல. ஓவர் 2 centuries பிரிட்டிஷ் எக்ஸ்பாய்டேஷன் லெட் டு ஃபெமைன் அண்ட் வைட் ஸ்ப்ரெட் பாவர்ட்டி. ஸோ நம்ம நாட்டில் விளைந்த அரிசி, பருப்பு, பழங்கள், காய்கறி எல்லாம் அவங்க நாட்டுக்கு கொண்டு போனனால நம்ம நாட்டில் பஞ்சம் தலை விரித்து ஆடினது. இங்குள்ள மக்களுக்கு சாப்பாடுக்கே வழி இல்லாமல் ஆகிட்டாங்க. சம் பிரிட்டிஷ் பீப்புள் கிளைம் இந்தியா ஃப்ரம் their ரூல். ஆனால் பிரிட்டிஷ்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா நிறைய பெனிஃபிட் ஆகிருக்கு, எங்களால் தான் பெனிஃபிட் ஆகிருக்குது, பிரிட்டிஷ்காரங்க வரலைன்னா இந்தியா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சசி தரூர் ஆர்கியூஸ் தட் இந்தியா வாஸ் ராப்டு அண்டு கெயின் நத்திங் ஃப்ரம் பிரிட்டிஷ் ரூல். ஆனால் சசி தரூர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்கல, எந்த ஒரு பலனும் இல்லை, மாறாக இந்தியாவை கம்ப்ளீட்டாக திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு சசி தரூர். இந்தியா சஃபரிங் அண்ட் பிரிட்டிஷ் ரூல் கேன் நாட் பி ஓவர்லுக்டு. ஸோ இந்தியா கம்ப்ளீட்டாக சஃபர் ஆனதுங்கிறது யாராலையும் மறக்க முடியாது. இந்த 18th century இந்தியா வாஸ் அ மேஜர் ட்ரேடிங் ஹப் ரிச் இன் ரிசோர்ஸஸ். ஆனால் 18ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா இந்த இந்தியா ரொம்ப ஒரு வியாபாரத்துக்கு முக்கியமான ஒரு கண்ட்ரியாக இருந்துச்சு. நிறைய ரிசோர்ஸஸ் நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கெலாம் சென்றது. இந்தியா கான்ட்ரிபியூட்டட் 23% டு குளோபல் ட்ரேட். ஸோ உலக மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா 23% நம்மளோட இந்திய ப்ராடக்ட் தான் இருக்கும். The British used superior military power to overthrow Indian rulers. ஸோ பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கப்புறம் அவங்களோட பவரை பயன்படுத்தி இந்தியாவை ரூல் பண்ணக்கூடிய இந்தியன் மன்னர்கள், இந்த ஆட்சிக்காரங்க எல்லாத்தையும் அவங்க துரத்தி அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க இவங்களுடைய லேண்டில் இவங்க ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீரபாண்டி கட்டபொம்மன் இவங்கெல்லாம் அவங்களெல்லாம் தூக்கில் போட்டு
இந்த மண்ணை வந்து பிரிட்டிஷ்காரங்க ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. பிஃபோர் பிரிட்டிஷ் இந்தியா, இந்தியா வாஸ் டிவைடட் டு முகால் டிக்ளைன். ஸோ பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முன்னாடி முகால், அதாவது முஸ்லீம் மன்னர்கள் வந்து ரூல் பண்ணாங்க. அது வந்து இரண்டாக டிவைட் ஆனது. த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எக்ஸ்பாய்டட் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. ஸோ இப்படி முகால் எம்பையர் உள்ளே இருந்துட்டும்போது அந்த நேரத்தில் கூட கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கிடையாது அரசியல் ரீதியாக. இதை பயன்படுத்தி முகால் எம்பையர்ஸை கம்ப்ளீட்டாக துரத்தி அடிச்சிட்டாங்க பிரிட்டிஷ் ரூல். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. தே கெயின் கண்ட்ரோல் த்ரூ பிரைபரி, டிசப்ஷன் அண்ட் த்ரெட்ஸ். எப்படி உள்ள நுழைஞ்சு எல்லா மன்னர்களை வந்து அவங்கள வந்து அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான பண உதவியும் எல்லாம் ஒரு லஞ்சம் எல்லாம் கொடுத்து அவங்கள ஏமாற்றி அவங்களுக்கு ஆசைப்படுற பொருள்லாம் அந்த மன்னர்கள் கொடுத்து அவங்கள ஆசை வார்த்தை காட்டி அப்புறம் அவங்கள மிரட்டி அவங்கள கொலை பண்ணி இந்த மாதிரி பண்ணி இந்திய ரூலர்ஸை ஃபுல்லாக வந்து அவங்க வெளியே துரத்துனாங்க. டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் டு ஸ்ட்ரென்தன் பிரிட்டிஷ் ரூல். பிரிட்டிஷ் ரூலை வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக இந்தியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரியெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்தாங்க. எப்படின்னா, த பிரிட்டிஷ் வீக்கண்ட் இந்தியாஸ் எக்கானமி பை ரெஸ்ட்ரிக்டிங் இண்டஸ்ட்ரீஸ். இந்தியாவில் உள்ள இந்திய மக்கள் கண்டுபிடிச்ச தொழிற்சாலைகளை ஃபுல்லாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா க்ளோஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுடைய பொருளாதாரமே கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆயிடுச்சு. இந்திய மக்கள் யாருமே தொழிற்சாலை வைக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. இந்தியன் டெக்ஸ்டைல்ஸ் வேர் குளோபலி பாப்புலர் பிஃபோர் பிரிட்டிஷ் ரூல். ஆனால் பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முன்னாடி இந்தியன் டெக்ஸ்டைல் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. இந்தியாவிலும் தயாரிக்கப்பட்ட துணிமணிகள் எல்லாமே வெளிநாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க அதுக்கப்புறம் தொழிற்சாலை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்தியா வாஸ் ஃபோர்ஸ்ட் டு பிகம் அன் இம்போர்ட்டர் ஃப்ரம் பிரிட்டன். ஸோ இந்தியா வந்து அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பிரிட்டிஷ்லேருந்து வரக்கூடிய ட்ரெஸ்ஸை தான் அணியணும், அங்கே உள்ள பொருட்களை மட்டும்தான் வந்து பயன்படுத்தணும், இந்தியாவிலேருந்து வேறு நாட்டுக்கு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. பிரிட்டிஷ் எக்கனாமிக் டாமினன்ஸ் க்ரூ அட் இந்தியாஸ் எக்ஸ்பென்ஸ். ஸோ இந்தியாவுடைய தொழிற்சாலைனால தான், இந்திய மக்களுடைய உழைப்பால் தான், இந்தியாவோட ரிசோர்ஸ்னால மட்டும்தான் பிரிட்டிஷ் மார்க்கெட் வந்து ரொம்ப ஹை லெவலுக்கு போனது. டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஷிப்பிங் அண்ட் ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் கப்பலை எப்படி அழிக்கிறாங்க, இந்திய மக்கள் தயாரித்த இந்திய கப்பலை எப்படி அழிக்கிறாங்க எப்படின்னு பார்க்கலாம். த பிரிட்டிஷ் எய்ம்டு ஃபார் ட்ரேடு மோனோபாலி அண்ட் கண்ட்ரோல்டு இந்தியாஸ் கோஸ்ட்லைன். பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த கப்பலை மட்டும்தான் எல்லாருமே பயன்படுத்தணும், இந்தியாவோட தயாரித்த இந்தியன் கப்பலை யாருமே பயன்படுத்தக்கூடாது. சுதேசி கப்பலில் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க அழிக்க ஆரம்பித்தாங்க. அதனால் கோஸ்ட், அதாவது கடல் பகுதியில் வந்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இந்தியன்ஸ் யாருமே கப்பலை ஓட்டக்கூடாது, கப்பல் வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. தி டிஸ்ட்ராய்டு இந்தியன் ஷிப்ஸ், கொலாப்சிங் த ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி பை 1850s. ட்ரேடு வித் நேஷன்ஸ் வாஸ் கட் ஆஃப். அதுக்கப்புறம் இந்தியன்ஸ் யாருமே பக்கத்து நாட்டு கூட கப்பல் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சட்டம் கொண்டு வந்தாங்க. இதில் வந்து நம்ம வ.உ. சிதம்பரம் பிள்ளையை வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கணும். பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக வந்து கப்பலை ஓட்டினாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹை பிரிட்டிஷ் டாரிஃப்ஸ் மேடு எக்ஸ்போர்ட் குட்ஸ் இம்பாசிபிள். ஸோ அதுக்கப்புறம் யாராவது பக்கத்து நாட்டில் வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப அதிக வரியை வந்து புகுத்துனாங்க. அதனால் வந்து அவங்க வியாபாரம் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. பிரிட்டிஷ் டு கண்ட்ரோல் ஆஃப் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் அசர்ட்டிங் கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஓவர் இந்தியா. ஸோ கம்ப்ளீட்டாக இந்தியாவில் இருக்க எல்லா தொழிற்சாலையும் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் வர ஆரம்பிச்சது. டிஃபரிங் ஒப்பீனியன்ஸ் ஆன யுனைடெட் இந்தியா. மெனி வெஸ்டர்னர்ஸ் பிலீவ் பிரிட்டன் யுனைடெட் இந்தியா. ஆனால் மேற்கு நாடுகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க இந்தியா வந்து ஒன்றாக்கிட்டாங்க, இந்தியா ஒற்றுமையாக இருக்குது அப்படின்னா அது பிரிட்டிஷ்காரங்க தான் காரணம், எல்லா மாநிலத்தையும் ஒன்றாக்கிட்டாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே தப்பு. இந்தியா ஹிஸ்டாரிக்கலி சா இட் செல்ஃப் அஸ் ஒன் என்டைட்டி அக்ராஸ் ஏசியா. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க வரதுக்கு முன்னாடியே இந்த ஏசியா காண்டினென்ட்லேயே வந்து இந்தியா ஒரு நல்ல ஒரு கண்ட்ரி தான், எல்லா மக்களுமே ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. பிரிட்டிஷ் ரூல் வாஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைஸ்டு எக்ஸ்பாய்டேஷன். ஆனால் பிரிட்டிஷ் ரூல் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு எக்ஸ்பாய்டேஷன், தங்களுடைய நலனுக்காக இந்திய மக்களை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இண்டஸ்ட்ரியல் ப்ராக்ரஸ் அண்டர் பிரிட்டிஷ் ரூல் வாஸ் அ மித். ஆனால் பிரிட்டிஷஸ்னால இந்திய தொழிற்சாலைகள் டெவலப் ஆனது அப்படிங்கிறதுலாம் வந்து பொய். பிரிட்டிஷ் பியூரோக்ரஸி இக்னோர்டு இந்தியன் கல்ச்சுரல் சிஸ்டம்ஸ். ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்தியா சம்மந்தமான கலாச்சாரத்தை கம்ப்ளீட்டாக அவங்க அடியோடு அழித்தாங்க. இந்தியா பேஸ் பண்ணியிருக்கான எந்த ஒரு கலாச்சாரமும் அவங்க ஃபாலோ பண்ண அவங்க ரெடியாக இல்லை. மெனி பிகேம் லேண்ட்லெஸ் பர்சன்ஸ் டியூ டு பிரிட்டிஷ் பாலிசிஸ். பிரிட்டிஷ் கொண்டு வந்த ரூல்ஸ்னால நிறைய விவசாயிகள் தங்கள் நிலங்களை இழக்க ஆரம்பித்தாங்க. சொந்த நிலத்தை இழந்து மற்ற நிலங்களை அடிமையாக வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. அதனால் ரொம்ப வறுமைக்கு தள்ளப்பட்டாங்க. ஃபார்மர்ஸ் வேர் டிஸ்பிளேஸ்ட் அண்ட் ஃபோர்ஸ்ட் இன் டு பாவர்ட்டி. ஸோ விவசாயிகளுக்கு வந்து அதாவது விவசாய நிலத்தில் வேலை செய்கிறதுக்கு எந்த ஒரு இடமும் கிடைக்கல. ஏன்னா எல்லா இடங்களும் தொழிற்சாலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்க அவங்க கண்ட்ரோல் பண்ணனால ஒரிஜினல் விவசாயிங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு இடமே இல்லை. அதனால் வந்து வேறு வேறு ஊருக்கு வந்து அவங்க தள்ளப்பட்டாங்க, வறுமைக்கு கொண்டு இழுத்து செல்லப்பட்டாங்க.
இல்யூஷன் ஆஃப் ஃப்ரீ ப்ரெஸ், அதாவது ஜேர்னலிசம், நியூஸ் பேப்பர் இதெல்லாம் வந்து எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். த பிரிட்டிஷ் கிளைம் டு இன்ட்ரடியூஸ் ஃப்ரீ ப்ரெஸ் பட் கண்ட்ரோல்ட் இட். ஃப்ரீ ப்ரெஸ்ஸு பிரிட்டிஷ்காரங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது யார் வேணாலும் ஜேர்னலிசம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நியூஸ் பேப்பர் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி. ஆனால் அதோட கண்ட்ரோல் ஃபுல்லாக பிரிட்டிஷ்காரங்க எடுத்துக்கிட்டாங்க. இன் 1799 த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இனாக்டட் லாஸ் டு ரெகுலேட் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு விஷயத்தை வந்து ஜேர்னலிசம் மூலமாக பரப்பணும் அப்படின்னா அதுக்கு வந்து சில ரூல்ஸ் வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. அந்த ரூல்ஸ் படி தான் நியூஸ் பேப்பரில் ஒரு விஷயத்தை வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஜேர்னலிஸ்ட் கிரிட்டிசைசிங் த ஸ்டேட் வர் ஜெயில்டு அண்ட் சென்சார்டு. ஜேர்னலிஸ்ட் யாராவது பிரிட்டிஷ்காரங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி ஜேர்னலிசம் பத்திரிகை எழுதுனாங்கன்னா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அவங்க நடத்தின ஜேர்னலை வந்து சென்சார், அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. லோக்கல் நியூஸ் பேப்பர் ஃபேஸ்டு ஹெவி ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் ஃபினான்ஷியல் பர்டன்ஸ். லோக்கல் நியூஸ் பேப்பருக்கு வந்து ரொம்ப அதிகமான ரெஸ்ட்ரிக்ஷன், தடைகளை வந்து அவங்க கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்க ஈஸியாக எந்த நியூஸ் பேப்பரை ரன் பண்ணக்கூடாத அளவுக்கு செலவுகள் அதிகமாகிற மாதிரி பண்ணாங்க. த பிரிட்டிஷ் ஆர் த ப்ரெஸ் ஆஸ் த்ரெட் டு தயர் ரூல். ஸோ பிரிட்டிஷ்காரங்க அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்கன்னா, இந்தியன்ஸ் நடத்தக்கூடிய ஜேர்னல் எல்லாமே நமக்கு எதிராக ஒரு த்ரெட்டன் மாதிரி இருக்குதுன்னு அவங்க நினச்சாங்க. ஒன்லி ப்ரோ இண்டியன் மீடியா வாஸ் ட்ரூலி ஃப்ரீ டு பப்ளிஷ். அதற்கப்புறம் யாரெல்லாம் வந்து பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக இருக்காங்களோ அவங்க மட்டும் ஜேர்னலை ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. தென் பிரிட்டிஷ் கான்ட்ரிபியூஷன் டு ஸ்டார்வேஷன் அண்ட் இல்லிட்ரசி, ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபெமைன். ஓவர் 30 மில்லியன் இந்தியன்ஸ் டைட் டியூ டு பிரிட்டிஷ் பாலிசிஸ். பிரிட்டிஷோட பாலிசினால் எத்தனையோ கோடி மக்கள் வந்து வறுமையில் தள்ளப்பட்டு அவங்க இறக்க ஆரம்பித்தாங்க, உணவுக்கே வழி இல்லாமல் ஆனாங்க. த பிரிட்டிஷ் ரெஃப்யூஸ் டு ஃபெமைன் எய்ட் டு அவாய்ட் செட்டிங் எ பிரசிடென்ட். பிரிட்டிஷ்காரங்க அந்த சமயத்தில் வறுமை, அதாவது பெங்காலில் வந்து பஞ்சம் வந்தது, அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இன் 1940 த பெங்கால் ஃபெமைன் வாஸ் worsened பை பிரிட்டிஷ் ஸ்டாக் பெயிலிங் ஃபார் வார். சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு இன்சிடென்ட் 1943 நடந்துச்சு. அந்த சமயத்தில் மக்களுக்கு உணவு தேவைப்பட்டுச்சு. ஆனால் அந்த உணவை வந்து பதுக்கி வச்சுருந்தாங்க பிரிட்டிஷர்ஸ். ஏன்னா அவங்க வந்து போர் சமயத்தில் சோல்ஜர்ஸ்க்கு உணவு, இந்த மக்களுக்கு உணவு தர மறுத்துட்டாங்க. பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸ் ரிஜெக்டட் அமெரிக்கன் அண்ட் கனடியன். அந்த சமயத்தில் அமெரிக்கா, கனடா வந்து இந்தியாவுக்கு வந்து ரிலீஃப் ஃபண்டு கொடுக்க ரெடியாக ஆனாங்க. ஆனால் யாரும் வந்து இவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யக்கூடாது தடுத்துட்டாங்க. அதனால் மக்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. illiteracy and education suppression. இந்தியா கடை ரிச் ஹிஸ்ட்ரி இன் மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர். கட்டடங்களையும் சரி, அறிவியல் ரீதியாகவும் கணித ரீதியாகவும் இந்தியா வந்து ஒரு காலத்தில் ரொம்ப செல்வ செழிப்பாக தான் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து மேத்தமேட்டிக்ஸ்லையும் ஆர்கிடெக்சர்லையும் சயின்ஸ்லையும் ரொம்ப புகழ்பெற்றிருந்தாங்க இந்திய மக்கள். த பிரிட்டிஷ் டிட் நாட் மாடர்னைஸ் இந்தியன் எஜுகேஷன் பட் இன்ஸ்டட் ரெஸ்ட்ரிக்டட் இட். இந்திய கல்வியை ரொம்ப கம்ப்ளீட்டாக வந்து அவங்க வெறுத்தாங்க. அதை வந்து மாடர்னைஸ் பண்ணி வெஸ்டர்ன் எஜுகேஷனை மாற்ற முயற்சி பண்ணாங்க. ஆன்சர் யூனிவர்சிட்டிஸ் லைக் நாலந்தா அண்ட் விக்ரமசீலா ரிவைல்டு யூரோப்பியன் இன்ஸ்டிடியூஷன்ஸு. ஆனால் அதாவது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் வந்து இந்தியா வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷனுக்கு ஈக்குவலாக போட்டி போடுனாங்க. ஆனால் அந்த பல்கலைக்கழகம்லாம் இப்போ கிடையாது. ட்ரெடிஷ்னல் டீச்சர் ஸ்டூடெண்ட் லேர்னிங் வாஸ் வைட் ஸ்ப்ரெட் பிஃபோர் பிரிட்டிஷ் ரூல். பிரிட்டிஷ்காரங்க வரதுக்கு முன்னாடி ஒரு டீச்சருக்கும் மாணவருக்கும் உள்ள உறவு ஆரோக்கியமாக இருந்துச்சு, நல்ல முறையில் படித்தாங்க. ஆனால் பிரிட்டிஷ் எஜுகேஷனால் எல்லாமே கொலாப்ஸாக போயிடுச்சு. எஜுகேட்டட் இந்தியன்ஸ் வேர் மார்ஜினலைஸ்டு இன் இண்டோ பிரிட்டிஷ் சொசைட்டி. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க ரூல் பண்ணும்போது நல்ல வந்து யாருமே எந்த ஒரு கவர்மெண்ட் பொசிஷனும் கொடுக்கவே இல்லை. அவங்கள கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிக்கிட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்க மட்டும்தான் அரசு அதிகாரி இருக்கணும்னு வச்சாங்க. அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் படித்தவங்க யாருமே எந்த ஒரு அரசாங்கத்துலேயும் வந்து அவங்க வேலை கிடைக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்படி தான் வந்து சசி தரூர் வந்து கம்ப்ளீட்டாக இந்தியா எப்படி வந்து டார்க்னஸாக இருந்துச்சு பிரிட்டிஷ் ரூல் டைம் சமயத்தில் அப்படிங்கிறத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருந்திருக்கிறாரு.